நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் 1020 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் செய்து ஈடிபிடியில் சிக்கி தவிக்கும் அமைச்சர் KN நேரு இதிலிருந்து தப்பிப்பதற்காக டெல்லிக்கு ரகசியமாக போன் செய்துள்ளார். தற்போது அவர் போன் செய்து பேசியுள்ளது ஆதாரத்தோடு அம்பலமாகியுள்ளது. திமுக மூத்த அமைச்சர் KN நேரு 1020 கோடி ரூபாய் வரை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஊழல் செய்து இருப்பதாக குற்றம் சாட்டி வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறை தமிழக தலைமை செயலாளர் மற்றும் DGPக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அமலாக்கத்துறையின் அக்கடிதத்தில் KN நேரு அமைச்சராக இருக்கும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் கட்டட நிர்மாணம், கழிப்பறைகள் அமைத்தல், அவுட் சோர்சிங், நபார்டு எனப்படும் வேளாண்மை வங்கி மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி திட்டங்கள், தூய்மை பணியாளர்கள் பணிக்கான அவுட் சோர்சிங் ஒப்பந்தங்கள், தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு திட்டங்கள், நீர், குளம், வேலைக்கான ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட டெண்டர்கள் மற்றும் ஒப்பந்தங்களில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இவ்வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக அமைச்சர் நேரு தன் மகனை நிர்மலா சீதாராமனிடம் அனுப்பியிருந்த புகைப்படமும் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருந்த நிலையில் அமைச்சர் நேருவும் டெல்லிக்கு ரகசியமாக போன் செய்து இருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இதனை பேட்டியில் போட்டு உடைத்து திமுகவிற்கு நிர்மலா சீதாராமன் ஆப்பு வைத்து இருக்கிறார். செய்தியாளரை சந்தித்த நிர்மலா சீதாராமன், திமுகவினர் வெளியே மத்திய அரசு நிதி ஒதுக்குவது இல்லை என வீரவசனம் பேசிவிட்டு எனக்கு தனியாக பிரைவேட் மெசேஜ் செய்து நன்றி தெரிவிக்கிறார்கள். அப்படிதான் கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு பணம் கொடுத்த போது நன்றிங்க, பணம் வந்துவிட்டது என ஆளும் திமுக அரசிடம் இருந்து ரகசியமாக மெசேஜ் வந்தது என கூறியிருந்தார். நிர்மலா சீதாராமன் மெசேஜ் செய்தது யார் என பெயரை கூறவில்லை என்றாலும் அது KN நேரு தான் என்பது தெரிய வந்துள்ளது. ஏனெனில் நகர்ப்புறம் கிராமப்புறம் வளர்ச்சி திட்ட அமைச்சரே KN நேரு தான். அப்படி இருக்கையில் அவர்தான் டெல்லிக்கு போன் செய்து இருப்பார் என சொல்லப்படுகிறது. மேலும் இந்த கிராமப்புற சாலை நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் என்கிற திட்டத்தின் கீழ் வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ்தான் நேரு 1020 கோடி வரை ஊழல் செய்து இருக்கிறார். எனவே இதிலிருந்து தப்பிப்பதற்காக இப்படி பிரைவேட் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார் என நிர்மலா சீதாராமன் சொல்லாமல் சொல்லி திமுகவை வம்பில் மாட்டி விட்டிருக்கிறார்.